நம்ம முதல் பரிசு ஜெயிச்சிட்டோம். தெரியுது ரேஸ், ரொம்ப சந்தோஷம். வெந்நீர் ஊற்று விடுதியில தங்குறதுக்கான ரசீது தான் முதல் பரிசு. இது நமக்கு மறக்க முடியாத பயணமா அமைய போகுது. நம்ம 2 பேரும் மட்டும் தனிமையில இருக்க போறோம். கினோசக்கி வெந்நீர் ஊற்று கிராமத்துல நீங்க குழுவா தங்க ரசீது வாங்கிக்கோங்க. இப்ப குழு நான் சொன்னீங்க. ஆமா, இத பயன்படுத்தி 3 அல்லது அதற்கும் மேற்பட்டவங்க தங்கலாம். நீங்க விருப்பப்பட்ட 15 பேரை கூட சேர்த்துக்கலாம். நீங்க கூட்டிட்டு போறவங்க உங்க நண்பர்களா கூட இருக்கலாம். இத வச்சுக்கிட்டு கரடி பொம்மை ஏதாவது பரிசா கொடுங்க. ரேஸ், ஓஹோ, இந்த வெந்நீர் ஊற்று பகுதி ஒதுக்குப்புறத்துல இருந்தாலும் இவ்ளோ கூட்டமா இருக்கு. எல்லாரும் ரொம்ப வித்தியாசமான உடைகளை அணிஞ்சிருக்காங்க. இது இந்த ஊர்ல யுக்காட்டான்னு சொல்லுவாங்க. இது கிழக்குல இருக்கிற தீவோட பாரம்பரிய உடை. என் கணவரோட நான் முதல் சுற்றுலாக்கு வந்திருக்கேன். இங்க கூட என்னால தனிமையில இருக்க முடியல. சரி விடு ரேஸ். இது கோல் உல்லுமினஸ பத்தி தெரிஞ்சுக்க ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? இங்க 7 வெந்நீர் ஊற்றுகள் இருக்காம். ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொரு விதமான நன்மைகள் இருக்கு. நன்மைகள்னு சொல்றியா? நம்ம கிட்ட மந்திர சக்திகள் இருக்கும்போது நம்ம ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்பிட்டு இருக்கணும்? ஏன்னா வெந்நீர் ஊற்றுகள் ரொம்ப அருமையா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, இதுல ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. அதிகமான ஊட்டச்சத்து, ஆரோக்கியமான சர்மம், மந்திரத்தை நிரப்புதல், கருவுறுதல். கருவுறுதலா? நம்ம இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல முடிவு தான் எடுத்திருக்கோம். இரு, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? கினோசக்கி வெந்நீர் ஊற்றுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களை பார்க்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்க பயண களைப்பை போக்குறதுக்கு எங்க வெந்நீர் ஊற்ற பயன்படுத்திக்கோங்க. உங்க வரவேற்புக்கு நன்றி. அதுக்காக தானே இங்க வந்திருக்கோம். அப்படின்னா சரி, அங்க சில இடங்கள்ல கையெழுத்து போடணும், வரீங்களா? கண்டிப்பா. உங்க எல்லாருக்குமான யுக்காட்டாவை தயார் பண்ணி வச்சிருக்கோம். இத கொண்டு போய் அங்க இருக்க அறையில நீங்க மாத்திக்கலாம். நில்லுங்க, உங்களை தான் கொஞ்சம் நில்லுங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணும்? இங்க கருவுறுதலுக்கான வெந்நீர் அருவி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது எங்க இருக்கு? அதுக்கு பேரு எனாகி குளியல். அது கருவுறுதலுக்கு நல்லது. அது வெளியே இருக்கு. அதோட வரைபடத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். இந்தாங்க. என்னோட வாழ்த்துக்கள். நம்ம உடைகளை இங்க மாத்திக்கலாம்னு சொன்னாங்கல்ல? என்ன மன்னிச்சிருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க போலாம். சரி, உங்களை இடிச்சதுக்கு மறுபடியும் என்ன மன்னிச்சிருங்க. எதுக்காக அவளை நீ போக விட்ட? அவளுக்கு என்ன தைரியம் இருந்தா என்னை அவ இடிச்சிட்டு போவா? யூயிகாட அரசே, நாம மனிதர்கள் மாதிரி மாறுவேடம் போட்டு இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணமே நாம கடைசியா சந்திச்ச தோல்வியில இருந்து அதிகாரிகளோட மன உறுதியை திடப்படுத்தி நம்ம உறவுகளை வலுப்படுத்த வந்திருக்கோம். இந்த மாதிரி சின்ன விஷயத்தினால எல்லாம் கெட்டு போக வாய்ப்பு இருக்கு. என்ன தலைவலி இது! இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கு. நாம 2 பேரும் உடைகள் இல்லாம குளிக்கிறது இதான் முதல் தடவை. நல்லா இருக்குல்ல? இறகுகள் இல்லாம என்னவோ மாதிரி இருக்கு. அழகான சருமத்தை கொடுக்கற வெந்நீர் ஊற்று இருக்கிறதா சொன்னாங்க. அது நிஜமாவே வேலை செஞ்சா நல்லா இருக்கும். இன்னைக்கு பூரா நான் மதுவுல மூழ்கி கிடக்க போறேன். எல்லாரும் கவனிங்க. மெலிசியத்தை உள்ளடக்கி இருக்கிற இத எப்பவும் உங்க கழுத்துலயே போட்டுக்க மறந்துடாதீங்க. ஆமா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இருண்ட ராணுவத்தோட அதிகாரிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்காங்க. நாம பயணம் பண்ணி வந்திருக்க இதே இடத்துக்கு தான் இந்த கூட்டமும் வரணுமா? இவங்க எல்லாரும் ரொம்ப மோசமானவங்க. ஆனா இருண்ட ஒண்ணு. நீங்க அந்த பதவியில இருந்து விலகி இருக்க கூடாது. 2 பேரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்காரணத்தை கொண்டு அவங்க உங்களை பாத்திரவே கூடாது. அவங்கள பார்த்து எதுக்கு ஒளியணும்? அவங்கள பார்த்தா ஒரு வணக்கம் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க 2 பேரும் யுவிகாட் கண்ணுல பட்டா அப்புறம் அமைதிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. நானும் என் கணவரும் வந்திருக்க இந்த அழகான பயணத்தை கெடுக்க பாத்தீங்க, அப்புறம் வாழ்நாள் முழுக்க வருத்தப்படுவீங்க. ஓ, இது பெருசா இருக்குல்ல? இங்க வெறும் காலோட கூட போக முடியுமா? இதுதான் தத்தாமியா? இதோட மனம் வினோதமா இருக்கு. இந்த அறை பெண்கள் உங்களுக்காக. நம்ம 2 பேருக்கும் பிரத்யேகமா தனி அறை இருக்கு தெரியுமா? வாங்க கௌசல், உங்களுக்கு கூட தனி அறை இருக்கு.
மத்தவங்களோட தங்குறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. என்னது அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. எல்லாரும் அமைதியா இருங்க. நம்மள இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ஃப்ளியோ அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆமால. இரவு உணவுக்கு முன்னாடி சூடா வேக வச்ச ரொட்டிகளையும் முட்டைகளையும் நாம சாப்பிடலாம். எனக்கு துப்பாக்கி சுடுறது விளையாடணும்னு ஆசையா இருக்கு. பைலரி உனக்கு? நான் வந்து தனியா ஏதாவது சுவாரஸ்யமான இடத்துக்கு போகலாம்னு நினைக்கிறேன். பலிரோசா நீ? அது வந்து எனக்கு என்னங்க வெந்நீர் ஊற்றுக்கு போலாம். எனாகி குளியல் இங்கதான் இருக்கு, போலாம் வாங்க. அவசரப்படாது ரேஸ், போலாம். அப்படின்னா நானும் உங்க கூடவே உங்களுக்கு துணையா. இன்னைக்கு ஒரு நாள் எங்க 2 பேருக்கும் இடையில உன்னை நான் வர விட மாட்டேன். அதுக்கு இல்ல, நான் சொல்றத புரிஞ்சிக்கோ. புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு நானும் என் கணவரும் குழந்தைய உருவாக்க போற நாள். இங்க இருக்கிற எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சதை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாரும் இரவு உணவுல சந்திக்கலாம். அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். அப்பனா சரி, நாமளும் இப்பவே இங்க இருந்து கிளம்பி போகலாங்க. ஓ சரி. இப்ப என்ன பண்ணலாம்? உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு ஹியா. நீ என்ன முழுசா மறந்துட்டேன்ல இவ்ளோ நாள் நினைச்சிட்டு இருந்த? அப்படி நிச்சயமா சொல்ல முடியாது. இப்ப பேசிட்டு இருக்கிறது என்னோட மனசாட்சி. உன்னோட ஆன்மா எனக்குள்ளதான் இருக்கு. நான் எப்ப நினைச்சாலும் உன்னை பார்த்து பேச முடியும். சரி சொல்லு, இப்ப என்ன வேணும் உனக்கு? உண்மைய சொல்லணும்னா என்னோட ஒரு பயிற்சியில நீ வந்து சேரணும்னு கேட்க வந்திருக்கேன். பயிற்சியா? என்ன பண்ணிருக்க? இன்னைக்கு என்னோட தலைவரும் அவரோட மனைவியும் ஒரு விஷயத்த பத்தி பேசினாங்க. அத கேட்டதுக்கு அப்புறம் இனப்பெருக்கத்து மேல எனக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. என்னது? அந்த முழு செயல்பாட்டையும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா ரிஸ் அதுக்கு அனுமதிக்கல. ஆனாலும் அத முயற்சி பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு? உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாதா? பிடிச்சவங்களோடவா? அது மட்டும் இல்ல, நீயும் நானும் ஒரே பாலினம் தான். நம்மளால அவங்கள மாதிரி செய்ய முடியாது. ஒளி மற்றும் இருளின் தோற்றத்திற்கு கட்டளையிடும் ஜின்னா. எனக்கு ஆண் பெண்ணுங்கிற எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. உனக்கு தெரியாதது இல்ல, இதுக்கு முன்னாடி உன்ன மாதிரி நானும் நிறைய விஷயங்களுக்கு பேராசைப்பட்டு அதை அடையணும்னு நான் ரொம்பவே விரும்பி இருக்கேன். என்ன சொல்ற டெமாலனஸ்? நான் சொல்ல வர விஷயம் உனக்கு புரிய மாட்டேங்குதே. என் மனசாட்சி என்னையே வெளியேத்திடுச்சு. மறுபடியும் அப்படி நடக்காம பாத்துக்கணும். அப்படின்னா எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களோட விருப்பத்தை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அத நான் எப்படி செய்யறது? என்னாகி கொல்லியலுக்கு ஒரு வழியா வந்துட்டோம். அப்ப உள்ள போகலாமா? சரி, இந்த எனாகி குளியலோட பலனை நம்ம முழுசா அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என் மேல அதிக அன்பும் கவனமும் செலுத்துவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் முயற்சி பண்றேன். கொஞ்சம் இரு ரேஸ், இது பெண்களுக்கானது மாதிரி இருக்கு. நான் இது வரைக்கும் இந்த உலகத்துல இப்படி உணர்ந்ததே கிடையாது. முதல் தடவையா நான் இப்படி உணர்றேன். என்னங்க இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? ஆ கேக்குது. நான் இங்கதான் இருக்கேன். நீ பேசுறது ரொம்ப பக்கத்துல கேக்குது. ஆமா, பக்கத்துல தான் இருக்கேன். ஏய் ரேஸ், சொல்லுங்க. நாம 2 பேரும் இன்னும் தேனிலவுக்கு போகல. அடுத்த முறை நாம தனியா எங்கேயாச்சும் போலாம். கண்டிப்பா போலாங்க. உண்மையை சொல்லணும்னா நம்ம 2 பேரும் ஒரே கொலியில பகிர்ந்துக்க முடியலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ ஒளிவு மறைவு இருக்க மாதிரி நம்மள பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆனா இதுவும் நல்லா தான் இருக்கு. ரேஸ், தண்ணி ரொம்ப சுடுற மாதிரி இருக்கு. நான் வெளியே போறேன். நீ இருந்து குளிச்சு புடிச்சிட்டு வா. என்னாச்சு? இருங்க, எங்க போறீங்க? பாலிரோசாவையும் மத்தவங்களையும் இங்க வர விடாம தடுத்துட்டேன். ஏன்னா நான் இங்க வர்றதுக்காக ஒரு வழியா அருங்காட்சியகத்துக்கு வந்தாச்சு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓ, நீ இங்கதான் வந்திருக்கியா பைலேரி? எல்லா வயதினருக்கும் ஏத்த மாதிரி பலவித பாலியல் பொருட்கள் இங்க இருக்கிறதாவும் அதை காட்சிப்படுத்தி இருக்கிறதாவும் கேள்விப்பட்டுதான் வந்தேன்.
மத்தவங்களோட அங்கீகாரம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் ஒரு விஷயத்தை தேடி இங்க வந்திருக்கேன். நீ தேடுற விஷயம் இங்க மட்டும் கிடைக்க போகுதா? உள்ள போய் பாக்குறவரை எதையும் உறுதியா சொல்ல முடியாது. அம்மா, நீங்க யாரோட பேசுறீங்க? இப்ப இதெல்லாம் எதுக்கு? வா உள்ள போலாம். நம்மள சந்தோஷப்படுத்த உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இல்ல, நான் இன்னும் மனதளவுல இதுக்கு தயாராகல. இத குடிச்சிட்டு நாளை தொடங்குறது எவ்வளவு அருமையா இருக்கு. சரியா சொன்ன. நான் சைபுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு போறேன். நான் ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கு பாலிரோசா. நீ முதல்ல கோசல சந்தேக பார்வையோட பாக்குறத நிப்பாட்டு. அவரை உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உன் மனசு சொல்றத மட்டும் கேளு. என்னது? நான் அவங்கள வெறும் கண்காணிச்சிட்டு மட்டும்தான் இருக்கேன். கோசல், இங்க ஒருத்தவங்க உங்க ஞாபகமாவே இருக்காங்க. ஏ பிளாசம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பாலிரோசா, பிளாசம், என்னாச்சு? உங்களை பார்த்தா வழக்கத்தை விட மகிழ்ச்சியாவும் நிதானமாவும் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த யுகாட்டால நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க பாலிரோசா. நீங்க கொஞ்சம் அவளையே நோட்டமிடுறத நிறுத்துறீங்களா? இப்ப நீங்க இருண்ட ஒண்ணா இல்லனாலும் நீங்க செய்யறதுனால. சரி விடுங்க, இப்ப என்ன பிரச்சனை? வாங்க எல்லாரும் உட்கார்ந்து சந்தோஷமா குடிக்கலாம். ஆமா, வாங்க போலாம். இந்த உணவுகள்லாம் என்ன சாப்பிட அருவருப்பா இருக்கு. எப்படிதான் மனிதர்கள் உணவை சமைச்சு சாப்பிடுறாங்களோ. நீங்க சொல்றது உண்மைதான் அரசரே. இது சாப்பிட கன்றாவியா இருக்கு. இத வாயில கொஞ்சம் கூட வைக்க முடியல. ஆனா இதனோட சுவை புதுசாவும் நல்லாவும் இருக்கு. ஆமா, உண்மைதான். ஏய், யாராவது பெண்களுக்காவது விருந்து கொடுங்க. இப்போ அது ரொம்ப தேவை. அப்படின்னா நீங்க கேட்டத நான் செய்யறேன். என்ன நடனம் இது? இதை விட நல்லதா வேற எதுவும் இல்லையா? இந்த விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு பின்னாடி காடு பண்ணி வருது பாரு. வெள்ளை காக்கா பறக்குது, மேல பாரு. அருமை, இப்பதான் நல்லா இருக்கு. டேய், நீ அடிச்சது வலிக்குதுடா. வாய மூடுறா. நீதான் இது எல்லாத்தையும் ஆரம்பிச்ச. உன்னை ஒரு கை பார்க்க போறேன். ஆனா அதையும் பாத்துறலாம். எப்படியோ அங்கிருந்து ஒரு வழியா நாம தப்பிச்சு வந்துட்டோம். இதுக்கப்புறமா அந்த டீமன்ஸ் யாரும் நம்மள துரத்த மாட்டாங்கன்னு நம்புறேன். எனக்கு சூடான நீரூற்றுக்குள்ள போய் சுவையான உணவுகளை சாப்பிடணும் போல இருக்கு. நீ ஆசைப்படுற எல்லா உணவையும் நான் வாங்கி தரேன். டீமன்ஸ் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து இந்த கல்லை வித்ததும் நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். இப்போ நாம உறுதியா திருடர்கள்னு நிரூபிக்கிறீங்க. என்ன நீ இப்படி பேசுற? கொஞ்சம் விட்டு இருந்தா அவங்க என்ன கொன்னு இருப்பாங்க. நான் இன்னும் என்னென்ன சாதிக்க வேண்டியது இருக்கு தெரியுமா? உங்களுக்கு என்னாச்சு மாவீரா? ஏன் இப்படி கத்துறீங்க? அறிவு கட்டவனே, ஏன்டா இப்படி பண்ண? ஒரு சின்ன அடிக்க இவ்வளவு தூரம் போய் பறந்து விழுறியே, இதெல்லாம் ஊன் தப்பு. உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க பாருங்க. இந்த பெண்ணா? அப்படின்னா இங்க இருக்கிறது எல்லாருமே டீமன்ஸா? என்னாச்சு மாவீரா? இவன் அவன் இல்ல? மறுபடியும் முதல்ல இருந்தா? பொறுமை, அளவுக்கு மேல போற மாதிரி இருக்கு. யாரும் உன்கிட்ட கேட்கல. உலுமினஸ், உனக்கு கோசல் மறுபடியும் இருண்ட ஒண்ணு ஆகணும்னு ஆசை இருக்குதானே? ஆமா, நிச்சயமா விரும்புறேன். டீமன் சமூகங்கிறது ஒரு தகுதி. அவருக்கு இருக்கிற அதீதமான சக்தி வேற யாருக்குமே இல்ல. அப்படி இருந்தும் அவரோட சாம்ராஜ்யத்துல இருக்க எல்லா டீமன்ஸையும் கவனிச்சுக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம். உண்மையை சொல்லணும்னா அவர் பலவீனமான மனித இனத்தோட சேர்ற ஆளே கிடையாது. அவருக்கு எவ்வளவு திறமைகள் இருக்கு தெரியுமா? அதனாலதான் அவரை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு நீ அடிக்கடி வலியுறுத்திட்டே இருக்கியா? இப்ப எதுக்கு நீ தேவையில்லாதத பேசிட்டு இருக்க? நீங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீ கோசலோட பேசும்போதெல்லாம் அவரை முன்னால் இருண்ட ஒண்ணுன்னு கூப்பிடுறத நான் கவனிச்சிருக்கேன். அப்பெல்லாம் எனக்கு ஒரு சின்ன குழந்தை அவர்கிட்ட பேசுற மாதிரி தான் தோணும். என்ன நீ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இருண்ட ராணுவத்தை விட்டுட்டு அவர் வந்ததுல இருந்து நீ அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் பேசுற விதம் கொஞ்சம் கடுமையா இருக்கேன்னு நான் அப்பப்போ நினைச்சுப்பேன். ஆனா எனக்கு இப்போதான் புரியுது. நீ அவரை காதலிக்கிற, அப்படிதானே?
இந்த இடத்துல அப்படி என்ன நடக்குது? எல்லாரும் இந்த இடத்தை விட்டு முதல்ல வெளியே போங்க. இந்த மந்திர கட்டு உங்க எல்லாரையும் பாதுகாக்கும். அங்க பாருங்க, ஜாக்கிரதை. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு புரியலையே. சரியான நேரத்துல நான் கவனிச்சேன். என்னங்க அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்ல, ஆனா இப்போ விடுதியில என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு என்னால பார்க்க முடியல. ரிஸ், அங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் போய் பார்க்க முடியுமா? சரி, சொல்லிட்டீங்களே, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் இரு, ஏதாவது துணியை போட்டுட்டு போ. அந்த கட்டடம் கீழே விழாம அப்படியே நின்னுட்டு இருக்கு. நிச்சயமா ஃப்ளியோ அவர்கள் தான் இதை பண்ணிருக்கணும். உண்மைதான். ஆனா அங்க கருப்பா இருக்கிறது என்னன்னு தெரியலையே. மொத்த மெலிசியமும் ஒன்னா சேர்ந்திருக்கு. மெலிசியமா? அப்படின்னா இங்க டீமன்ஸ் இருக்காங்கன்னு சொல்றீங்களா? உனக்கு விஷயம் தெரியாது. இந்த இடத்துல யூவி கார்டையும் அவனோட உதவியாளர்களையும் நான் பார்த்தேன். இது நிச்சயமா அவங்களோட வேலையா தான் இருக்கும். இங்க இருந்து பார்க்க கஷ்டமா இருக்கு. ஆனா மெலிசியத்தை உறிஞ்சு பெருக்கிற மந்திரக்கல் மாதிரி தெரியுது. அது டீமன்ஸ் கையில இருந்தா மந்திர சக்தி அதிகரிக்கும். வேற ஏதாவது இனத்துக்கிட்ட இருந்தா அதோட சக்தியை கட்டுப்படுத்தவே முடியாது. அது என்னவா வேணா இருக்கட்டும். இப்போதைக்கு நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு தான் முக்கியம். ஆமா, நீங்க 3 பேரும் கொஞ்சம் நிக்கிறீங்களா? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? இப்போதைக்கு உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. ஃப்ளியோ இந்த விஷயத்தை தனியாலா கையாளுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒலிமினஸ் சொன்ன மாதிரி பெண்கள் நீங்க எல்லாரும் என்ன பேசுறீங்க? இந்த சுமையையும் ஃப்ளியோ அவர்கள் மேல சுமத்த பாக்குறீங்களா? ஃப்ளியோ அவர்கள் ஏற்கனவே மனிதர்களுக்கும் டீமன்ஸ்க்கும் நடுவுல நல்லா மாட்டிக்கிட்டு நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனா இப்பவும் அமைதியை கொண்டு வரணுங்கிறதுக்காக அவரோட சக்திகள் எல்லாத்தையும் பயன்படுத்துறாரு. நம்ம உறுதியா இல்லாததுனால அவர் எல்லாத்தையும் தனியா கையாளட்டும்னு விட்டுற முடியாது. நாங்க ஃப்ளியோ அவர்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் அவரோட உதவிகளுக்கு நன்றி கடன் செய்யதான். இப்ப நாங்க சாதாரணமா இருக்கலாம். ஒரு காலத்துல நாங்களும் வீராங்கனைகள் தான். ஃப்ளியோ அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக முடிஞ்சதை செய்வோம். வாங்க போலாம். அவங்க சுயநினைவோடு தான் பேசுறாங்களா? அவங்க திறன் என்னன்னு தெரிஞ்சும் இப்படி பேசிட்டு போறாங்க. அதனால தான் ஃப்ளியோ அவங்களுக்கு பயிற்சி இன்னமும் போதாதுன்னு அவங்கள பாதுகாப்பாவே வச்சிருக்காரு. ரிஸ் நம்ம கிட்ட ஏற்கனவே இந்த விஷயத்துல இருந்து விலகி இருக்க சொன்னா. ஆனா இந்த மாதிரி நேரத்துல நம்ம அமைதியா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஒலிமினிஸ், நீ இப்ப என் கூட வர முடியுமா? அப்புறமா என்ன திட்டிக்கோ. இவர் என்கிட்ட இதுக்கு முன்னாடி என் உணர்வுகளை பத்தியோ அபிப்பிராயத்தை பத்தியோ கேட்டதே கிடையாது. இது எந்த விதத்துல நியாயம்? மனிதர்களோட நீங்க சேர்ந்தா டீமன்ஸா நாம தோத்துருவோங்கிற விஷயத்த மறந்துடாதீங்க. ஆனா இப்போ பதவியில இல்லாத ஒரு சுதந்திரமான மனிதனா இருக்கேன். நம்ம நண்பர்களோட விடுமுறையை பாதுகாக்கிறது நம்மளோட கடமை. இந்த வேலையை முடிச்சிட்டு நம்ம நீரூற்றுக்கு போவோம். ரிஸ், நீ கூட இங்க வந்துட்டியா? நான் இல்லாம எப்படி? என்னோட இந்த அழகான விடுமுறையை கெடுக்க வந்தவங்கள நான் சும்மா விட மாட்டேன். ஓ, அங்க நிக்கிறது யாருன்னு பாத்தீங்களா? என்னது? தள்ளுங்க! நீ இங்க இருப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. கோல்! இவ்வளவு நேரம் இந்த சூடான நீரூற்று எனக்கு சலிப்பு கொடுத்தது. ஆனா எனக்கு இப்ப உற்சாகம் வந்துருச்சு.